ஸோ ஆதம் அலை இஸ்லாம் கடவுளால படைக்கப்பட்டாங்க, அல்லாஹ் அவங்கள படைச்சான். இந்த சிம்பிளான ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனித குலம் வந்து டார்வின் வழி தவறிய டார்வின் கோட்பாடுக்கு போச்சு. அதை எடுத்து தாறுமாறா தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள்லையும் தங்களுக்கு தேவையானபடி இஷ்டப்படி அதை வளைத்து என்ன செஞ்சாங்க, உலகத்தில் பேர் ஆபத்துகள் போர்களை பல நாடுகள் வந்து செய்து வந்தாங்க. ஸோ டார்வினுடைய கொள்கையை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது சோசியல் டார்வினிசம் என்று சொல்லுவாங்க. இதனால் உலகத்துல பேரழிவுகள் வந்தது என்று சொல்றாங்க. ஸோ மனுஷன் யார் என்றால் இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் முழு நாகரிகத்துடைய திசையே நிர்ணயிச்சது. நிச்சயமாக நாம் மனிதனை கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் இஸ்ராவுடைய 70வது ஆயத்து. ஸோ இஸ்லாம் மனிதனை வந்து அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆதம் வந்து நபியுடைய சந்ததி, பொறுப்புள்ள ஒரு படைப்பு, ஒழுக்க மதிப்புள்ள ஒரு படைப்பு என்றெல்லாம் அல் குரான் குறிப்பிடுது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய சிந்தனை உருவாச்சு. சார்லஸ் டார்வின் வந்து தனது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற புக்கில் 1859 உயிரினங்கள் வந்து இயற்கை தேர்வின் மூலம் வளருகின்றது என்ற கருத்தை முன் வச்சார். ஸோ டார்வின் வந்து நேரடியாக நாசிசத்தை உருவாக்கல, ஆனால் அவரது உயிரியல் கோட்பாட்டை சில அரசியல் மற்றும் சமூக சிந்தனையாளர்கள் வந்து தவறாக பயன்படுத்தினாங்க. அதிலிருந்து பிறந்தது தான் இந்த சோசியல் டார்வினிசம், யூஜீனிக்ஸ், ரேஷியல் சூப்பரிமசி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இந்த அரசியல் எல்லாமே, அதாவது பலவீனர்களை அழிக்கும் பேரரசு மனநிலை. ஸோ இதனால உலகம் வந்து 20ஆம் நூற்றாண்டுல ரத்த கடலாக ஓடிச்சுன்னு சொல்லலாங்க. 1859 டார்வினுடைய நூல் வெளியாச்சு லண்டன்ல, இங்கிலாந்துல. ஸோ முக்கிய நூல் இதுல டார்வின் என்ன சொல்றாருன்னா, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல இயற்கையில் பல உயிரினங்கள் போட்டியிடுகின்றன, பலமானவை உயிர் வாழுது, பலவீனமானவை அழியுதுன்னு சொன்னார். இது ஒரு உயிரியல் அப்சர்வேஷனாக இருந்தது. ஆனா பின்னர் இதை சிலர் வந்து இதை வந்து சமூகத்திற்கு, அரசியலுக்கு, இனங்களுக்கு, பொருளாதாரத்துக்குலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுவே சோசியல் டார்வினிசம் என்று சொல்லுவாங்க. அது ஹெர்பர்ட் ஸ்பென்சர், இவர் வந்து டார்வினை விட ஆபத்தான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் சொல்லலாம். 1864 இங்கிலாந்துல அவர் என்ன சொன்னார்னா, பலமான சமுதாயங்கள் வந்து மேல வரும், பலவீனமானவர்கள் அழிவது இயற்கையானதுன்னு சொன்னார். இதற்கு பிறகுதான் இந்த காலனித்துவம், ஏழைகளை ஒதுக்குறது, இனவெறி, வலுவான நாடுகள் பலவீனமான நாடுகளை அடிப்பது, கொல்லுவது, இவற்றுக்கான தத்துவ அடித்தளமாக மாறுச்சு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை வச்சு. அடுத்து யூஜீனிக்ஸ், அதாவது சுத்தமான மனித இனம் என்ற கனவு. 1883 இங்கிலாந்துல பிரான்சிஸ் கேல்டன் வந்து இவர் டார்வினுடைய உறவினர் ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறாரு, யூஜீனிக்ஸ் சொல்லிட்டு. அதாவது மனித இனத்தை வந்து அறிவியல் மூலம் மேம்படுத்தலாம் என்று. அவர் நினைச்சது இதுதான். ஸோ திறமையற்றவர்கள் குழந்தை பெறக்கூடாது, மேம்பட்ட இனங்கள் வந்து அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர். இதற்கு பின்னர் வந்து கட்டாய ஸ்டெரிலைசேஷன் பண்ணப்பட்டுச்சு, இன சுத்திகரிப்பு பண்ணப்பட்டுச்சு, நாசி இனவாதம் வந்துச்சு, இவற்றின் விதையாக மாறிச்சு. ஸோ காலனித்துவ பேரரசுகள் வந்து இந்த சோசியல் டார்வினிசம் இந்த கான்செப்டை எடுத்து இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆசியா, இன்னும் ஐரோப்பிய பேரரசுகள் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் மேம்பட்ட இனம், மற்றவர்கள் பின்னடைந்தவர்கள் சொல்லி காலனித்துவம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆசியாவெல்லாம். இதற்கு வந்து சூடோ சயின்டிபிக் ஆதாரமாக சோசியல் டார்வினிசம் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்தியாவுடைய வளங்களை சுரண்டுறது, ஆப்பிரிக்கால இன அழிப்பு செய்யறது, உள்ளூர் மக்களை குறைந்த பிற்போக்கு மக்கள் என்று பார்ப்பது. பிறகு வந்து போர் வார், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் இதெல்லாம் வந்தது 1899 1902 வரைக்கும். தென்னாப்பிரிக்கால பிரிட்டிஷ் பேரரசு வந்து போர் மக்களுக்கு எதிராக போரிட்டுச்சு. இங்குதான் முதலாக இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லாம் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் பசி, நோய், துன்பம் மூலமாக இறந்தாங்க. பலவீனர்கள் வந்து இயற்கையாக அழிகிறாங்க என்ற மனநிலை பின்னணியில இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் முதல் உலக போர் 1914 1918 வரைக்கும் ஐரோப்பால தேசியவாதம், இன மேம்பாடு, பேரரசுகளுக்கு மத்தியில போட்டி, இவை சேர்ந்து உலக போரை உருவாக்குச்சு. சுமார் 20 மில்லியன் பேர் இறந்தாங்க. பல அரசியல் சிந்தனையாளர்கள் வந்து போர் வந்து மனித இனத்தை சுத்திகரிக்கும் என்று நினைச்சாங்க. இதுதான் சோசியல் டார்வினிஸ்டுடைய மனநிலை. ஸோ டார்வினுடைய அந்த விஷயத்தை இப்படிலாம் தவறாக பயன்படுத்துறாங்க பாருங்க பிற்காலத்துல. அடுத்து சோவியத் கம்யூனிசம் மனிதனை ஒரு பொருளாக ஆக்கிய சிந்தனை 1917 1991 வரைக்கும். இடம் வந்து சோவியத் யூனியன். மார்க்சிசம் நேரடியாக டார்வினிசம் கிடையாது, ஆனால் ஒரு நாத்திகவாத மெட்டீரியலிசம், பொருள் முதவாதம், மனிதன் வெறும் பொருள் தான், கடவுள் தேவையில்லை என்ற சிந்தனைகள் ஒரு அறிவுசார் சூழல்ல வளர்ந்துச்சு. ஸ்டாலினுடைய காலத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகள் வந்து உக்ரைன் ஹொலோடோமர் நடந்தது, அதாவது கட்டாய பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டுச்சு, குலாக் கிளாம்ஸ் வந்தது, மாஸ் எக்ஸிகியூஷன் நடந்தது, மில்லியன் கணக்கில் மக்கள் இறந்தாங்க. ஸோ மனுஷன் ஆன்மா உள்ள ஒரு கண்ணியமான படைப்பு கிடையாது, மரக சமூக இயந்திரத்துடைய ஒரு பகுதி என்ற பார்வை வந்து ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. பிறகு நாசிசம்,
வந்து சோசியல் டார்வினிசத்துடைய உச்சம் 1933லேருந்து 1945 வரைக்கும் ஜெர்மனியில் ஹிட்லர் பல இடங்களில் பல பேரை கொண்டு குவிச்சாரு. ரேஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. நாங்கள் தான் சிறந்த ரேஸ் என்று சொன்னாங்க. நேச்சுரல் செலெக்ஷன்ற விஷயத்த இந்த கருத்துக்களை பயன்படுத்தி இந்த நாசி ஐடியாலஜி வந்தது. எங்களுடைய ஆரியன் ரேஸ் தான் சுப்பீரியர் ஆனது, சிறந்தது, யூதர்கள்லாம் இன்ஃபீரியர் சொல்லி டிசேபிள்டு பீப்புள் அன்ஃபிட் இவங்களான்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு ஹாலோகாஸ்ட் நடந்தது, அந்த பேரழிவு நடந்து 6 மில்லியன் யூதர்கள் இறந்தாங்கன்னு சொல்லப்படுது. மாற்றுத்திறனாளிகள், ரோம மக்கள், அரசியல் எதிரிகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. பிறனர் 2ஆம் உலகப் போர் நடந்தது 1939லேருந்து 1945 வரைக்கும். மனித வரலாற்றுடைய மிகப்பெரிய பேரழிவு. 70லேருந்து 85 மில்லியன் பேர் இறந்ததாக சொல்லப்படுது. ஜெர்மனி, போலாந்து, ஜப்பான், சோவியத் யூனியன், சீனா இவங்க. பிறகு வந்து போலாண்டு, அதாவது 1939ல் ஜெர்மனி வந்து போலாண்டை தாக்குச்சு. இதுவே வேர்ல்டு வார் 2க்கு ஆரம்பமான முக்கிய நிகழ்வு. போலாந்தில் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. யூதர்கள் கெட்டோஸ்ல அடைக்கப்பட்டாங்க. ஆஸ்விட்ஸ் போன்ற மரண முகாம்கள் இருந்தது. பல நகரங்களை அழிச்சாங்க. ஸோ போலாந்து மக்கள் கோடிக்கணக்காக இறந்தாங்க. அடுத்து ஜப்பான்ல என்ன நடந்ததுன்னா, ஜப்பான் வந்து ஆசியாவுடைய பேரரசை விரிவாக்க முயற்சி செஞ்சது. ஆசியாவில் தன்னுடைய பேரரசை அவங்க சைனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா போன்ற இடங்களை எல்லாம் தாக்கினாங்க. பிறகுதான் 1945ல் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா மீது, நாகசாக்கி மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்துது. உடனே லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. பலர் ரேடியேஷன், கேன்சர், தீக்காயம் இதன் மூலம் பின்னர் இறந்தார்கள், நோய்வாய்ப்பட்டாங்க. பிறகு சோவியத் யூனியன், இன்றைய ரஷ்யா மற்றும் பல நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய நாடு தான் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஹிட்லர் வந்து சோவியத் யூனியனை தாக்குனார். அதில் மிகப்பெரிய இராணுவ போர்கள் நடந்தது, பட்டினி நடந்தது, குளிர் நடந்தது, நகர அழிவுகள் நடந்தது. அடுத்து ஸ்டாலின் கிராட் போர் நடக்குது. மிக கொடிய போர்களில் ஒன்று இது. லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்தாங்க, மக்கள் பட்னியால் இறந்தாங்க, பல நகரங்கள் முற்றிலும் சேதமாக அடைஞ்சுது. சோவியத் யூனியன்ல மட்டும் சுமார் 20+ மில்லியன் மக்கள் இறந்ததாக சொல்லப்படுது. சைனால என்ன நடந்ததுன்னா, ஜப்பான் சைனாவை தாக்குச்சு. நான்ஜிங் மசாக்கர் நடந்தது 1937ல். ஜப்பான் படைகள் வந்து பொதுமக்களை கொன்றாங்க, பெண்கள் மீது கொடுமைகள் நடந்தது, குழந்தைகளை கொலை செஞ்சாங்க, நகரங்களை அழிச்சாங்க. சுமார் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ மனிதனை எண்ணிக்கை போல பார்க்கக்கூடிய கொள்கைகள், அதனாலதான் இவங்க வந்து பாதிக்கப்பட்டு உலகளாகிய போர் நடந்தது, இன அழிப்பு, அணுகுண்டு, பட்டினி, பஞ்சம், அரசியல் தீவிரவாதம் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் மெயின் காரணம் என்னன்னா, ஒரு அதிகார வெறி, இனத்துடைய அகந்தை, கடவுளற்ற ஒரு செக்யூலர் அரசியல் கொள்கைகள், பலமானவன் தான் வாழணும் என்ற கொடூர சிந்தனை, இவற்றால் நடந்த அழிவுகள் தான் இதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய நடந்திருக்கு. ஸோ வந்து அடுத்து ஜப்பான் வந்து இன மேம்பாட்டு இராணுவ சிந்தனை அவங்களுக்குள்ள தாக்கம் செலுத்திச்சு. 1930ஸ்லேருந்து 1945 வரைக்கும் சைனா, கொரியாலாம் பார்க்கலாம் நீங்க. இம்பீரியல் ஜப்பான் உருவாச்சு. ஜப்பானியர்கள் உயர்ந்த இனம் சொல்லிட்டு மற்ற மக்களை கீழானவர்களாக பாட்டுறாங்க, கத்து தந்தாங்க. அப்படியே நான்ஜிங் மசாக்கர் நடந்தது 1937ல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டாங்க. அடுத்து மேவோயிசம் சொல்லக்கூடிய ஒரு புதிய மனிதன் கனவு இது உருவாச்சு 1949லேருந்து 1976 வரைக்கும். சைனால மேவோ ஜிடாங் என்பவர் வந்து மதத்தை நிராகரித்தார். மனுஷனை வந்து அரசியல் திட்டத்தின் கருவியாக மாற்றினார். பிறகு கிரேட் லீப் ஃபார்வர்ட் என்று 1958லேருந்து 1962ல் நடந்தது. பல மில்லியன், அதாவது 15லேருந்து 45 மில்லியன் பேர் மரணம் அடைஞ்சாங்க. பிறகு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் வந்தது. அதன் மூலம் அறிஞர்கள், மதவாதிகள், பாரம்பரியம் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. ஸோ மனுஷன் வெறும் மேம்பட்ட மிருகமானு சொல்லி கேட்டிங்கன்னா, நவீன கால விஞ்ஞானிகள் சொல்றது போல சில ஏத்திஸ்டிக், மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை மனுஷனை வந்து உயிரியல் விபத்து, கெமிக்கல் ப்ராசஸ், மாரல் இல்லாத ஒரு ஆர்கனிசம் என்று மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவுகள் தான் நிஹிலிசம், கன்சியூமரிசம், மாரல் ரிலேட்டிவிசம். இது எல்லாமே மனித உயிருடைய மதிப்பை குறைச்சிச்சு. மனுஷனை வெறும் ஒரு பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய சிந்தனைகள்லாம் உருவாச்சு. இந்த ஸ்டாலினிசம், மார்க்சிசம், கம்யூனிசம் பற்றிய வரலாறு நம்ம படிச்சா நமக்கு தெரியுங்க. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, மனிதன் வந்து மனுஷனை வந்து மயக்குது, ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் த பீப்புள் சொல்லி சொன்னார். ஸோ வரலாறு வந்து அவர் எப்படி பார்த்தார், அணுகுனார்னா, ஒரு வர்க்கத்துடைய போராட்டம் என்று பார்த்தார். பணக்காரர்கள் வெர்சஸ் தொழிலாளர்கள் அப்படி பார்த்தார். தனி சொத்து வந்து ஒழிக்கப்படணும், இறுதியில ஒரு கிளாஸ்லெஸ் சொசைட்டி உருவாகணும்னு அவர் நினைச்சார். இந்த சிந்தனை வந்து உலகம் முழுவதும் பெரிய அரசியல் இயக்கமாக மாறுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் ஆகட்டும், சோவியத் யூனியன்ல ஸ்டாலின், லெனின் பிறகு சோவியத் யூனியனை ஆட்சி செஞ்சாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டாய விவசாய கூட்டமைப்பு, கலெக்டிவைசேஷன் நடந்தது. அரசு வந்து விவசாய நிலங்களை கைப்பற்றுச்சு. இதனால விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உணவு உற்பத்தி சரிவடைஞ்சது. பெரும் பட்டினி, பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. அடுத்து ஹொலோடோமர்,
உக்ரைன்ல பஞ்சம் ஏற்பட்டது. 1932 33 மில்லியன் கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்தாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் இது அரசியல் திட்டமிடப்பட்ட பட்டினி என்று சொல்றாங்க. அடுத்து கிரேட் பர்ஜ் நடந்தது. ஸ்டாலின் தனது எதிரிகளை கைது செஞ்சாரு, சுட்டு கொன்னாரு. சிபேரியா லேபர் கேம்ப்ஸ் எல்லாம் நடந்தது, அனுப்புனாரு. லட்சக்கணக்கானவர் இறந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்சிசம்லாம் உருவான அடிப்படை என்னன்னா பொருளாதார மற்றும் வர்க்க போராட்ட கோட்பாடுகள் மூலியமாக. டார்வினிசம் உயிரியல் கோட்பாடு இல்லைங்களா? ஆனா சில இடங்கள்ல பலவீனர்கள் நீங்குவாங்க, நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கும், அறிவியல் அடிப்படையிலான ஒரு சமூகம் உருவாகும், பழைய மத அமைப்புகள்லாம் அழிக்கணும் போன்ற கருத்துகள் அரசியல் வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. பிறகு அந்த சோசியல் டார்வினிசம் மூலியமாக இது மிகவும் ஆபத்தான அரசியல் பயன்பாடு. இதனுடைய கருத்து என்னன்னா, பலவீனமான சமூகம் தான் வெல்லணும், பலவீனர்கள் தோல்வி அடைவது இயற்கை தான், இனங்கள்லாம் போட்டியிடுதுன்னு சொல்லி இதையே சில காலனித்துவ சக்திகள், இனவாதிகள், நாசிஸ் பயன்படுத்தினாங்க. டார்வின் இது எல்லாத்தையும் இந்த அரசியல் பயன்பாடுகளை ஆதரித்தார் என்று சொல்ல முடியாது, தவறு. மாறாக அவரது கருத்துக்களை, கோட்பாடை சிலர் அரசியல் கருவியாக மாத்தினாங்க தங்களுடைய சுய லாபங்களை அடைவதற்கு. ஸோ மதமற்ற அரசியல் சிந்தனைகள் 20ஆம் நூற்றாண்டுல வெகுவாக பரவுது. பல இடங்கள்ல கடவுள் மறுப்பு, மனிதனை உற்பத்தி கருவி போல பார்க்கறது, பெரிய லட்சியத்திற்காக பலி என்ற சிந்தனை மிகப்பெரிய அழிவுக்கு வழிவகுச்சு. இதனால நாசி ஜெர்மனி, ஸ்டாலினிட் USSR, மாவோயிஸ்ட் சைனா, ராஜ் கம்போடியா போன்ற இடங்கள்ல கோடிக்கணக்கான உயிர் இழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இஸ்லாமிய கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உயிரை மதிக்குது, மனிதனை கண்ணியமாக இஸ்லாம் காட்டுது, அல்லாஹ்வுடைய படைப்பு சொல்லுது, அநியாய கொலைகள் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுது, லட்சியத்திற்காக மனிதனை அர்ப்பணிக்கலாம் என்ற கொடூர அரசியல் சிந்தனைகளை இஸ்லாம் ஏற்காது. ஸோ மனித வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குதுங்க. அறிவு மட்டும் மனுஷனை காப்பாத்தாது, அறிவோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்கணும், இறை அச்சமும் இருக்கணும், மனித உயிருடைய புனிதத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா அதே அறிவு அழிவுக்கு பயன்படுத்தப்படும். 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதி இதற்கு 20ஆம் நூற்றாண்டு இதுக்கு சாட்சியா இருக்கு. இனவெறி இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களை கொன்று குவித்தது. ஒரு கடவுளற்ற அரசியல் கோட்பாடுகள் கோடிக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தது. அறிவியல் முன்னேற்றம், புரட்சி, இயற்கை சத்தம் என்ற பேர்ல மனிதனை மிதிக்க ஆரம்பிச்சான். பொருளாதார லட்சியங்களுக்காக விவசாயிகள் பட்டினியால் இறந்தார்கள். இன சுத்திகரிப்பு என்ற பெயர்ல குழந்தைகள் கூட கொல்லப்பட்டாங்க. உலகம் அணுகுண்டுடைய தீயை பார்த்தது. ஸோ மனிதன் தொழில்நுட்பத்துல உயர்ந்தான், ஆனா ஆன்மீகத்துல விழுந்துட்டான். இதனால்தான் பல சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மதமற்ற அறிவு திசை மாறிய சக்தியாக மாறலாம்னு சொல்றாங்க. ஸோ இஸ்லாம் அறிவை எதிர்க்கல, ஆனா அறிவு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு இருக்கணும், நெறிமுறைகளோடு இருக்கணும், நீதியாக இருக்கணும், மனித கண்ணியத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கற்பிக்குது. குர்ஆன் மனிதனை வெறும் உயிரியல் பொருளாக மட்டும் பார்க்கலங்க, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பாக பார்க்குது. ஆனால் வரலாற்றின் பெரிய கேள்வி என்னன்னா, மனுஷன் எவ்வளவு முன்னேறினான் என்பதில்லை, அவன் தனது மனித தன்மையை காத்து கொண்டானா அதை வைத்து என்பதுதான் முக்கியமானது. ஸோ இதுவரை நம்ம பார்த்த எல்லா பேரழிவுகள், போர்கள், இதுக்கு எல்லாத்துமே காரணம் இப்லீஸுடைய முதல் பாவம், அதாவது அகந்தை கொண்டான் இல்லையா, நான் அவனை விட சிறந்தவன் என்று பெருமை அடிச்சான் இப்லீஸ். இதுதாங்க மெயின் காரணம். இந்த நாசிசம், கிளாஸ் ஐடியாலஜி, சோஷியல் டார்வினிசம், இது போன்ற டொட்டாலிட்டேரியன், மற்றவர்கள் தியாகமாகட்டும் என்ற இந்த அரசியல் எல்லாமே இதன் மீது கட்டமைக்கப்பட்டதுதான். பலமானவன் வாழணும் என்ற சோஷியல் டார்வினிசம் எல்லாம். மேலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை விட்டு மனித அகந்தையை அதை பிடிச்சு கொள்றது, அதை பெருசாக பார்ப்பது. மனிதன் தான் இறுதி அதிகாரம் என்ற சிந்தனை பல இடங்கள்ல வந்துச்சு, பல சீரழிவுகள் ஏற்பட்டுச்சு. மூன்றாவது மனிதனை கண்ணியமான பார்க்காத மனநிலை. கண்ணியமான ஒரு படைப்பா யாரும் பார்க்கல, அவனை ஒரு பொருளாகவும், மேலும் அவன் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய ஒரு மிருகமாகவும் பார்த்ததுனாலதான் இவ்வளவு அழிவுகள் வந்துச்சு. இதன் விளைவாக தான் ஹாலோகாஸ்ட், அடிமை சிஸ்டம்ஸ், எத்னிக் கிளென்சிங் வந்தது, மாஸ் பொலிட்டிக்கல் கில்லிங்ஸ் எல்லாமே வந்தது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இப்லீஸுடைய முக்கிய ஆயுதம் ஏமாற்றக்கூடிய தத்துவம். முன்னேற்றம், புதிய உலகம், அறிவியல், சுத்தமான சமூகம், சமத்துவம், தேசிய பெருமை போன்ற வார்த்தைகளுக்கு பின்னால் இப்லீஸ் என்ன செய்யறான், தன்னுடைய அழிவுடைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். ஸோ அறிவுல முன்னேறி தக்குவால பின்னடையும் போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருதுங்க. மனுஷன் இயற்கையை வென்றான், ஆனால் தன்னுடைய நப்சை வெல்லல. அணுகுண்டை உருவாக்கினான், ஆனா கருணையை இழந்துட்டான். ஸோ அல்லாஹ்வுடைய, கடவுளுடைய நினைவூட்டுதல் இல்லாமல் மனுஷன் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அகந்தையோடு தன்னுடைய அதிகாரத்தை சேர்த்து கொண்டால் அவன் பூமியில் ஃபிரௌனாகவும் இப்லீஸின் பாதையை பின்பற்றுவனாகவும் மாறி உலகத்தை அழிக்க முற்பட்டு விடுவான்.